டாடினா அப்ப அஸ்வினோட டாடி? அவர் ஒரு சாதாரண எஸ்ஐ தான். அப்ப அவர் கோடீஸ்வரர் இல்லையா? அது அவரோட பேரு கோடீஸ்வரன். அப்பனா எங்க அண்ணன் கண்டிப்பா அஸ்வினை கொன்னுடுவான். அது நடக்காது. அதுக்கு முன்னாடி அவனை நான் கொல்றேன். இப்ப கல்யாணம் பண்ணனா வாழ்க்கையில கல்யாணமே ஆகாதுன்னு நினைச்ச மச்சான். அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐயோ, நீ செஞ்ச வேலைக்கு என் வாழ்க்கை மொத்தமா சாண்ட்விச் ஆயிடுச்சு. மேல ஒரு பொண்டாட்டி, கீழே ஒரு பொண்டாட்டி. என் ஃபேமிலி மொத்தமா என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த பொண்ணோட ரூம்க்கு அனுப்பி வச்சாங்க. நீ என்ன பண்ண மச்சான்? அவர் ஒண்ணும் பண்ணல, எல்லாமே நானே பண்ணிட்டேன். ஏய் கம்முனுடா. அவரை உட்கார வச்சு கொஞ்சம் கேள்வி கேட்டேன், அவ்வளவுதான். என்னால சமாளிக்க முடியல, உண்மையை ஒத்துக்கிட்டேன். உன்னை கொல்ல போறேன்டா. என்கிட்டே போய் சொல்றியா? ஒருத்தர் கொண்டுக்கலாம் வா. மேல வாடகைக்கு. ஓஹோ, வாடகைக்கு வீடு கட்ட வந்திருக்கீங்களா? ஆல்ரெடி வந்துட்டாங்களே. மேல வாடகைக்கு இருக்கிறது என் தங்கச்சி. அடடே, அப்படியா? நீங்க நீலவேணி அண்ணனா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. அம்மா நீலு. அண்ணா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணா. நான் எங்கேயோ இருக்கேன். மச்சான் வேலைக்கு போறாரு. நீ மட்டும் இங்க தனியா இருக்கியம்மா. கஷ்டமா இருக்குமா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அத்தை மாமா கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்னா லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சேன்னா. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் இருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஆனா என்ன அர்ஜுன் ரொம்ப நல்லா பாத்துக்கிறான் அண்ணா. நான் தனியா இருக்கேங்கிற ஃபீலிங் எனக்கு கொஞ்சம் கூட இல்லைன்னா. நீ சந்தோஷமா இருக்க, எனக்கு அது போதுமா. செம்ம சீன் அடிச்சு. மச்சான் வந்தான, வந்துட்டு போனதா சொல்லி பாட்டுமா. பாய் அண்ணா. ஹலோ. அர்ஜுன் என்ன நல்லா பாத்துக்கிறான் அண்ணா. என்னடா இவன்? அவன் மச்சான கட்டி பிடிக்கிறத விட்டுட்டு நம்ம புள்ளைய கட்டி பிடிக்கிறான். சேம் டவுட். தேங்க்யூ. நம்ம பையன் இவன் தங்கச்சியை கட்டி பிடிச்சான், இவன் நம்ம பையனை கட்டி பிடிக்கிறான். குடும்பமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் போல இருக்கே. அட கட்டிப்பிடி வைத்தியம் சார். கட்டிப்பிடி வைத்தியத்துக்கு பர்சன்ஸ்லாம் தேவையில்ல, ஒன்லி எமோஷன்ஸ். யாரு கவலை இருக்காங்களோ அவன் கட்டி பிடிச்சுக்கலாம். வாடா கட்டி பிடிச்சுக்கலாம். இப்ப இவனுங்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரியலையே சார். நீயா? எனக்கும் கட்டிப்பிடி வைத்தியம் வேணும் சார். உள்ள போ. அர்ஜுன், இன்னைக்கு ஏணி வரதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். அந்த ஏணியை கொண்டு வர பச்சா யாருன்னு இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். நினைச்சேன் இந்த மாதிரி வீணா போற வேலையை செய்யறது நம்ம பையன்தானு. பாவம், அவன் இவனை நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். வீணா போனவன். நீலவேணி உனக்காக வெயிட்டிங் மச்சான். கீழே சுப்ரியா உனக்காக வெயிட்டிங். ஓகே ஓகே, போடா சீக்கிரம் போ. எவனா இருந்தாலும் போனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவானுங்க, இல்ல கோல்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவானுங்க. இவனுங்க என்ன பொண்டாட்டியே எக்ஸ்சேஞ்ச். அட ராமா, இது என்ன வீடா
இல்ல ரெட் லைட் கேம்பா? எல்லார் குடியையும் கெடுக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை விட மாட்டேன்டா. செத்தண்டா சாமி. என்னாச்சு மாமா? அப்பா உனக்கு ஏன் ஏற வயசு இல்லன்னு சொல்லிருக்கல. என்ன அங்கிள் அவ்வளவு கத்துறீங்க? என்னாச்சு? அட ஒண்ணும் இல்லம்மா, நீ போய் படுத்துக்க. நோ, நான் தூங்க விட மாட்டேன். அப்படி தூங்குறது தப்பு. ராத்திரில படுக்கிறதுல அப்படின்னு தப்பு இருக்கு மாமா? அப்படியா? இருமா சொல்றேன். ஏய் பொண்ணு, உன் பின்னாடி ஒருத்தர் இருக்கானே, அவனை கூப்பிடு. என்னங்க அங்கிள் கூப்பிடுறாருங்க. இந்த அரசியல்வாதிங்க, சினிமாக்காரங்க மக்களை பார்த்து இப்படின்னு கை காட்டுவாங்களே, அப்படி காட்ட சொல்லு. வர சொல்லு. எல்லாரும் மேல பாருங்க. எந்த அப்பனா இருந்தாலும் புள்ள மேல வரணும்னு ஆசைப்படுவான். ஆனா ஏணி ஏறி மேல போற புள்ளைய எந்த அப்பனும் விரும்ப மாட்டான். வாடா கிருஷ்ணய்யா, வாடா கிருஷ்ணய்யா, வாடா கிருஷ்ணய்யா, வாடா. என்ன நைட் கச்சேரி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை மேல இருந்து தானே கை காட்ட சொன்ன, எதுக்கு கீழே வந்தீங்க? பெரியவங்களுக்கு மேல இருந்து கையாட்ட கூடாதுன்னு. பெரிய படிப்புல நாங்க படிச்சிருக்கோம். பெரிய படிப்பெல்லாம் இல்லடா. உங்க 2 பேருக்கும் தூக்கு தண்டனை தான். என்னது? உண்மையை சொல்லுங்க. யாரு எந்த ரூம்ல இருந்து வந்தீங்க? நான் ஏன் ரூம்ல இருந்து வந்தேன்? நான் என் ரூம்ல இருந்து வந்தேன். இல்ல, நீ இவன் ரூம்ல இருந்து வந்த, இவன் ஓ ரூம்ல இருந்து வரான். 2 பேரும் மாத்தி மாத்தி வரீங்க. ஐயோ, குடும்பம் நடத்துறவங்கள ஏன்பா கன்ஃபியூஸ் பண்றீங்க? வாய மூடுறா. கன்ஃபியூஸ் பண்றது இவனுங்க, கன்ஃபியூஸ் ஆகுறது நீங்க. நான் மட்டும் கிறிஸ்டல் கிளியரா இருக்கேன். இங்க எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இங்க பாரு, நாளையில இருந்து அப்பாவுக்கு முருங்கா சாம்பார் மட்டும் வைக்காத. பைத்தியக்காரத்தனமா யோசிக்கிறேன். தயிர் சாதத்துல தூக்க மாத்திரையை கலந்து கொடு, சாப்பிட்டு நல்லா தூங்கட்டும். இங்க பாருப்பா, நீ தினமும் இதே மாதிரி பிரச்சனை பண்ண ஹோம்ல இல்ல, உன்னை கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன். என்னங்க நீங்க உள்ள வாங்க. ஏங்க நீங்க உள்ள வாங்க. அப்படி போடு. இப்ப மாட்டீங்கடா. இப்ப சொல்லுங்க, எவன் எந்த ரூமுக்குள்ள போறீங்க? We hurt. நாங்க கோவிலுக்கு போறோம். பாத்தியா, இந்த நேரத்துல எங்க கோயில் தந்திருக்கோம். பைத்தியக்காரப்பா. நோ ஆர்குமெண்ட்ஸ், கோ டு ஸ்லீப். என்னாச்சு இந்த வீட்டுக்கு? நான் உண்மையை சொன்னா ஏன் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? இந்த கோழி குஞ்சுங்க ஏன் கூடைய மாத்தி மாத்தி வச்சு வீட்டை நாசம் பண்றானுங்க? பொறுப்பு இல்லாம இப்படியே நடந்துகிட்டு இருந்தானுங்கன்னா நாம தான் அதிகமா இழக்கிற மாதிரி இருக்கும். கடவுளே, ஐயோ, திருட்டு கிருஷ்ணா நீயா? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, நீதாயா எப்படியாவது அவனை திருத்தணும். சுவாமி, என் பையனை எப்படியாவது உன்ன மாதிரி ஆக்கணும்னு நினைச்சேன். அப்படிதான் இவனை வளர்த்தேன். ஆனா இப்போ கிருஷ்ண மாதிரி ஆயிட்டான். நீதான்ப்பா இவனை திருத்தணும். நீலவேணியோட மனசு மாறுற வரைக்கும் எங்க அப்பா கிட்ட இருந்து காப்பாத்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. பூசாரி சொல்லு. இப்பதான் ஒரு இடத்த ஆட்டைய போட்டோம். நீ வந்து அதுல மறக்காம பூஜையை போட்டுரு. செய்யறேன், கண்டிப்பா செய்யறேன். அது மாப்பிள்ள இங்க என்ன பண்றாரு? மாப்பிள்ள மாப்பிளையா? மாமாவா? மாப்பிள்ளையா? யாரா அவனுக்கு மாப்பிள்ள? உங்க மாப்பிள்ள நான் கிடையாது, அது அஸ்வின். அஸ்வினா? அது எவன்? நீங்க தான் மாப்பிள்ள. இவன் உங்க மாப்பிள்ள இல்லைங்க, என் பையன். ஏன் மாப்பிள்ள உங்களுக்கு அப்பா இருக்காரா? தம்பி, உனக்கு என்ன மென்டலா? அண்ணன் கூட இருக்காரா? உனக்கு என்ன பைத்தியமா? மாப்பிள்ள யாருமே இல்லங்க. செருப்பால் அடிப்பேன் நாய. புது செருப்பா இருந்தாலும் பிஞ்சு போற அளவுக்கு அடிப்பேன். ஏண்டா, நான் பெத்த அப்பா இருக்கேன், அண்ணி இருக்கா, அண்ணா இருக்கா, கட்டின பொண்டாட்டி இருக்கா. இத்தனை பேர் இருக்கும்போது அவன் எப்பற அனாதையாவா? கண்ணு தெரியாத கபோதி. பொண்டாட்டியா? டேய், நீ அந்த தத்தோட தங்கச்சி தானே? ஆமா. எங்க அண்ணனே வாடா போடன்றியா? என்ன மாப்பிள்ள அடிக்க விட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு தேவையில்லாம என்ன மாப்பிள்ள இருக்க? சார், நீங்களே மனசாட்சியோட சொல்லுங்க. நீங்க நல்ல குடும்பமா இல்ல டூப்ளிகேட் குடும்பமா? அம்மா, சரியான முட்டாளு. சார், பாக்க ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கீங்க சார். நீங்களே சொல்லுங்க சார். அவ்வளவு நல்ல குடும்பத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு டூப்ளிகேட் குடும்பம் சொல்ல மாட்டா நீங்க? நீங்க எவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணாலும் சரி, என்ன கன்ஃபியூஸ் பண்ண முடியாது.